எஸ், இது உண்மை. நம்ம இந்தியாவில் பாலைவனம் அதிகமா இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் சொல்லுவோம். ஆனா அப்படிப்பட்ட ராஜஸ்தான்ல ஒரு முக்கியமான இடம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஊர்ல வீட்டுல எலி இருந்தா அது வந்து எப்படியாவது விரட்டி விடணும்னு பார்ப்போம். இப்ப எதுக்கு எலியை பத்தி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப நம்ம பார்க்க போறது ராஜஸ்தான்ல இருக்க கர்ணி மாதா கோயிலை பத்தி தான். ஏன்னா இந்த கோயில சாமிக்கு எந்த அளவுக்கு முக்கியம் தர்றாங்களோ அந்த அளவுக்கு எலிகளுக்கும் முக்கியத்துவம் தராங்க. அதனாலேயே இந்த கோயில் வந்து கர்ணி மாதா கோயில்னு சொல்லாம எலிகளோட கோயில்னு சொல்றாங்க. இந்த கோயில உள்ள எலிகள் வந்து பாத்தீங்கன்னா கர்ணி மாதாவோட அவதாரம்னு சொல்றாங்க. அதாவது துர்கா தேவியோட அவதாரம் தான் கர்ணி மாதா. இந்த கோயில பாத்தீங்கன்னா சுமார் 20,000 எலிகள் இருக்காம். முக்கியமா வெள்ளை எலிகளும் இருக்குமா. ஆனா இந்த வெள்ளை எலியை மட்டும் ரொம்பவே புனிதமா கருதுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து சாமியை தரிசனம் பண்றதுக்கும் முக்கியமா எலிகளுக்கு உணவு கொடுக்கறதுக்கும் வர்றாங்க. இந்த கோவில்ல உள்ள எலிகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுதந்திரமா சுத்திக்கிட்டு தெரியும். அதனாலேயே இந்த கோயில்கள்ல எலி அதிகமா இருக்கிறதுனால எந்த ஒரு துர்நாற்றமும் வீசவே செய்யாதான். அண்ட் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில ராஜஸ்தான் மாநிலத்துல பீகானேர்ன்ற உள்ள ஒரு இடத்துல தேஷ்னோக்ன்ற கிராமத்துல இருக்கு. நான் சொன்ன இந்த கர்ணி மாதா கோயில், அதாவது எலிகளோட விஷயம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.